நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்ததான எங்களுடைய ஆண்டவர், இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். ஆண்டவரை நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க, கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் அப்படின்னு இருக்கு. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 6:1 வாசிங்க. ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த ரெண்டு காரியத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிங்காசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ல் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்க கண்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனம் இருந்ததில் அதில் ஒருவர் வீற்றிருந்தார். இப்போ நம்ம சிங்காசனத்தை பற்றியும் பார்க்கணும், உட்கார்ந்துருக்கிறவரை பற்றியும் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்கும். பொதுவாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சிங்காசனத்தின் காரியத்தை குறித்து கவனிக்கிறது நம்ம தனியாக ஒரு பார்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கணும். சிங்காசனம் என்ன, அந்த சிங்காசனத்துக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன, சிங்காசனங்கள் எத்தனை இருக்குது நமக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தை வச்சுருந்தார் வானத்தில். இவன் சொல்கிறான், பிசாசு சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை போடுவேன். இவன் ஒரு சிங்காசனத்தை போடணும்னு நினைக்கிறான். இப்போ அந்த சிங்காசனத்துக்கும் இந்த சிங்காசனத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த மாதிரி சிங்காசனத்தை குறித்து பார்க்குறதுனா அது ஒரு தனி பாடம் இருக்குது. அதே நேரத்தில் அதில் உட்கார்ந்துருக்கிறவர், நம்ம இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார். இந்த வீற்றிருக்கிறவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். அதாவது இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்துக்காக அல்லது நாம் ஆவிக்குள்ளான அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்காக. இது வெறும் ஏதோ படிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு புஸ்தகமே கிடையாது. பொதுவாக நீங்கள் எல்லா புக்குமே படிச்சுட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க் வாங்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவ்வளோதான். அதான் அவங்களுக்கு முக்கியம். அந்த பாடம் அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுமா தேவைப்படாதான்னு கூட தெரியாது. அதனால் பல பாடங்கள் நமக்கு மனப்பாடம் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டா போதும். பல புத்தகங்கள் அப்படி தான் இருக்குது. அது ஒரு வாழ்க்கைக்கு அந்த இடத்துக்கு மட்டும் தேவைப்படும். ஆனால் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை இந்த புஸ்தகத்தின்படி அமைத்து கொண்டால் மட்டும்தான் ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் நமக்கு தேவையானது, பர்டிகுலராக நமக்கு தேவையானதான விஷயம் இருக்குது. அதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம அந்த பார்ட்டில் வீக் ஆகிடுவோம். நீங்கள் எழுதும்போது கூட பாருங்கள், முந்தியெல்லாம், இப்போ அது இருக்கான்னு தெரியாது, ஒரு கமா கூட முக்கியம்பாங்க. எழுதும்போது ஒரு செய்யுள்ள ஒரு கமா முக்கியம், ஒரு ஃபுல் ஸ்டாப் முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க. அதை விட இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம். ஆனால் அதை நாம் ரொம்ப கேஷுவலாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சத்தியம் நமக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது. பல நேரங்களிலே நான் அப்படி இழந்திருக்கிறேன். நிறைய சத்தியத்தை கேஷுவலாக படிச்சுட்டு போயிட்டு திருப்பி 2வது தடவை 3வது தடவை படிக்கும்போது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ காரியங்களை, பொக்கிஷங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது ஒரு 3 வசனத்தை ஃபஸ்ட்டு வாசித்துருவோம். இந்த 3த்துக்கு உள்ள டிஃபரன்ஸை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 22:1 வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது ஃபஸ்ட்டு. அதாவது பளிங்கும் சுத்தமான ஒரு நதி, தேவனும் ஆட்டுக்குட்டிய, ஒரு சிங்காசனத்துக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் இருக்குது. அடுத்து 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தைச் சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. இப்போ இதில் 2வது 3வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அப்படி தானே இருக்குது. அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக இருந்தார் அப்படின்னு இருக்கு. இந்த நல்ல கவனிங்க, அங்கே 3 காரியங்கள் சொல்லப்படுது சிங்காசனத்தில். இங்கே ஒரே காரியம் சொல்லப்படுது சிங்காசனத்தில். ஒருவர் வீற்றிருந்தார், ஆனால் அவருடையதான அமைப்பு வேறு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பளிங்குக்கு ஒப்பாக ஒரு நதி புறப்பட்டு வந்தது. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துருங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:13 வாசிங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார்.
இவ்விரண்டின் நடுவாகச் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அந்த சிங்காசனத்தின் மேல் ஆளுகை செய்வார், ஆசாரியராகவும் இருப்பார். இது ரெண்டுத்துக்கு நடுவிலே ஒரு சமாதானத்தின் காரியம் உண்டு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம சிங்காசனம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது சிங்காசனத்திலேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. ஆனால் சிங்காசனத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவர் அவருக்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல வேற மாதிரி இருக்கிறாரு, பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பாக. ஒரு இடத்துல சுத்தமும் தெளிவுமான பளிங்குக்கு ஒப்பான ஒரு நதி புறப்பட்டு தேவனும் ஆட்டுக்குட்டியானவர், அங்கே அவர் ஆட்டுக்குட்டியானவரை போல இருக்கிறார். இங்கே பார்த்தா ஆசாரியரும் ராஜாவுமாக இருக்கிறார். இந்த மூணு, இப்போ நம்ம இந்த மூணு காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு விதமான எக்ஸ்பிரஷன் அல்லது மூணு விதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரே சபைக்கு தான், நமக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போ இந்த மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? ஆனால் சிங்காசனத்தில் தான் உட்காந்துருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நமக்கு தெரிகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு அவர் தூதனானவராக வெளிப்பட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கர்த்தருடைய தூதனானவர், அவங்க தூதனானவராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு இருக்கிறார். அப்படி தானே இருக்கிறது. ஆனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிதாவாகிய தேவன் ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ பிலிப்பு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவாகவும் இருக்கிறாரு, தூதனானவரும் இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த வெளிப்படுத்தக்கூடியதான காரியம் என்ன, ஏன் அப்படி வெளிப்படுத்துகிறார், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம இந்த காரியத்தை பார்க்குறோங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ முதலாவது நம்ம ஒரு வாசித்த சிங்காசனம், அதில் உட்கார்ந்திருந்தவர் எப்படி இருந்தார்? வாசிங்க 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நல்லா கவனிங்க, இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவங்க 3 பார்ட்டாக தெரியுறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருத்தர் தான். இன்றைக்கும் இந்த திருத்துவத்துக்கான பல விதமான உபதேசங்கள் போயிட்டே இருக்குது. அதில் ஒரு சில காரியங்களை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், தேவன் மூவராக தெரிகிறாருங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஒருத்தர் தாங்கன்றாங்க. நான் ஒருத்தர் தான்ங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் 3 பரிமாணமாக இருக்குது, 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலரை எடுத்துக்கிட்டால் கூட 3 கலர் சேர்ந்தால் தான் ஒரு கலர் வருது இல்லையா? க்ரீன், ப்ளூ இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு கலர் வருதும்பாங்க. அந்த மாதிரி 3 டைமென்ஷன் அப்படிம்பாங்க. இந்த 3 டைமென்ஷனாக அவர் வெளிப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இயேசுன்னு சொல்லணும், பிதான்னு சொல்லக்கூடாது, அவரை ஆவியானவர் தனியாக கிடையாது. இங்கே அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒவ்வொரு விதமாக, இப்போது ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ உதாரணம் சொல்லியாச்சு. இப்போவும் சொல்கிறோம், கர்த்தர் ஒருத்தர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. விசுவாசம் ஒன்று தான், ஞானசானம் ஒன்று தான், கர்த்தர் ஒருத்தர் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த தேவன் அவங்களுக்கு தூதனானவராக தெரிஞ்சார், நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக தெரிகிறாரு, பிதாவாகிய தேவனாக அவர் தெரிகிறாரு. பல இடங்களில் அவர் போகிற விதமாக காண்பிக்கப்படுகிறார். அதை புரிஞ்சுக்கிற ஒரு அனுபவம் வேணும். அது ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்குது. ஏன் அப்படி காட்டுறாருங்கிறதுக்கு ஏன் அவங்களுக்கு தூதனானவராக காட்டினார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்மகிட்ட ஏன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனாக கர்த்தராக வெளிப்படுறாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அந்த இடத்துல இருக்குது. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது இல்லையா? இது முடிவு, நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்தியத்துக்குள்ளே போகுது உலகம். நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ எங்கே போகுது? நித்தியத்துக்குள்ளே போகுது. நித்தியத்துக்குள்ளே போகும்பொழுது சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறாரு? புதிய எருசலேம், புதிய எருசலேம் என்பது மணவாட்டி சபை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 21:2 சொல்லும் பொழுது, நீ வா, ஆட்டுக்குட்டி அவனுடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த புதிய எருசலேம் பற்றி 21ஆம் அதிகாரம் இருக்குது. அந்த புதிய எருசலேமுக்குள்ளே பாய்கிற நதியை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த புதிய எருசலேமுக்குள்ளே இருக்கிற சிங்காசனத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அந்த சிங்காசனத்தில் மணவாட்டி சபைக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் 3 காரியங்கள் அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஒன்று சுத்தமும், அந்த வசனம் வாசிங்க 22:1, பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. இது யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றப்படுவதற்கு அடையாளமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், அந்த இடத்துல வறண்ட நிலத்தில் ஆறுகளையும். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, தாகமாக இருக்கிற இடத்தில்
வரக்கடவன் ஜீவ தண்ணீர் 2 வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போது இந்த தண்ணீர் நதி என்பது யாரை குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. சுத்தமும் தெளிந்த, நம்ம ஆண்டவர் சொல்கிறார்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அப்படின்ற. அப்போது ஒரு சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் இருந்து முதலாவதாக பரிசுத்த ஆவியினுடையதான நதி புறப்பட்டு வரணும். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதியாகமத்தில் ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியதுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு நதி தான் இங்கே இருக்குது. அதனுடைய விளக்கம் இங்கே இருக்குது. அது பூமியில் ஓடின நதி, இது நித்தியத்தில் ஓடுகிற நதி பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறார். சிங்காசனம் என்பது ஆளுகையை குறிக்கிறது. இப்போ உங்களை எண்ணிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்போ நாமும் எதுக்காக இந்த பாடத்தை பார்க்குறோன்னா, அவர் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அப்படியே நம்மையும் அவரோடு கூட உட்கார வைக்க போகிறார். அப்படிதானே சொல்லுது வசனம், அப்படி தானே இருக்குது. அப்போ நான் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எனக்கு ஒரு பெனிஃபிட்டை கத்தர் வச்சிருக்கிறார். எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்தி கேட்கணுன்றதுக்காக இங்கே இல்லை. நோனிங்க, நம்ம செய்தி கேட்குறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொட்டீனாக செய்தி கேட்க வந்தேன், அது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்காக நான் வந்தேங்கிறதுக்காக இல்லை. அப்படி ஒரு சர்வீஸ் ஆர்டரே நமக்கு கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் ஏன் ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ளே வந்து செய்தி கேட்குறேன்னா, அந்த செய்தி என்னை மாற்றணும். அந்த செய்தி என்னைக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழிவகை செய்யணும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா அவன் எதையோ கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஒரு டியூஷனுக்கு அனுப்புனா இருக்கிறத விட நல்ல மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சுகமாயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு வண்டியை மெக்கானிக் ஷாப்பில் விட்டால் ரிப்பேர் ஆகி சரியாகி வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது என்ன ஆகணும்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்ல. அப்போ கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக என்ன சொல்கிறாரு? இதன் மூலமாக எனக்கு நித்தியத்துக்கான வேலைகளை செய்கிறார். அந்த நித்தியத்துக்கான வேலைகளை நாம் மறந்துட்டோம். அதில் ஒன்று என்ன, என்னை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுகிறார். அப்போ சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிற அந்த சிங்காசனத்தில் நான் இருக்க போகிறேன். என்னையும் அவர் சொல்கிறார், ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வச்சுக்கொள்வேன், உட்கார போகிறேன். அப்போ உட்கார்ற எனக்குள்ளே இருந்து என்ன புறப்படணும்னு கேட்டிங்கன்னா, பளிங்கு போல சுத்தமும் தெளிந்த ஒரு நதி புறப்பட்டு வரணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அந்த வேர்டை கவனிங்களேன், பளிங்குக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. ஒவ்வொரு ஊழியக்காரனும் அல்லது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? புறப்பட்டு வரணும், நதி போல பாயணும். அது வந்து அநேகருக்கு தாகம் தீர்க்கணும். இன்னைக்கு இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம், நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால், இந்த வேர்ல்டுலேயே த செல்ஃபிஷ் கை நம்ம தான். நான் பரலோகத்துக்கு போகிறதுக்காக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை பரலோகத்து ஆண்டவர் கூப்பிட்டு போயிருப்பார், இங்கே வைக்க மாட்டார். வச்சதுக்கு ஆண்டவருக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் பிரதானமான ரீசன், நம்மை கொண்டு இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரட்டும். அப்போ நான் அடுத்தவர்களுக்கு தாகம் தீர்க்கிறவனாக எனக்குள்ளேருந்து இந்த நதி புறப்படணும். இப்போ பாருங்க, 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அதில் இருந்தவங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து அந்த நதி புறப்பட்டு அப்படியே பவுலுக்குள்ளே வருது. பவுலுக்குள்ள அனனியா போய் என்ன செய்கிறார்? அவரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். இப்படி புறப்படுகிறதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது இன்னைய வரைக்கும் அந்த நதி பாஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வழியாகவும் பாயும். இதற்கும் தண்ணீரை கொண்டு வந்து தாகத்தை ஆண்டவர் தீர்க்கணும். நான் வந்தேன், நான் தாகம் தீர்த்தேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, மாற்றத்தை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நதி பாயலைன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்கன்னா, நதி பாஞ்சா பல ஊர்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்தந்த ஊருக்காரங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வண்டி அந்த தண்ணியை பிடிச்சி உங்களுடைய கேனில் வச்சுட்டீங்க, வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம், வேறு யாருக்கும் யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ளேருந்து இந்த நதி என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். அநேகரை தாகம் தீர்க்கிற சுத்தமான நதி, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குள்ளது நதி பாயுது, சுத்தமாக பாயுதாங்கிறது தான் கேள்வி. பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், பவுல் பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். பவுல் பேசும்போது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார்னு இருக்குது. பைபிளில்
இருதயத்தை திறந்தாருங்கிறது 2 பேர்கிட்ட தான் இருக்கும். இருதயத்தை திறந்தாருங்கிறது 2 பேரை பற்றி தான் இருக்கும். ஒன்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர் பேசும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் இருதயங்களை திறந்தார். இன்னொன்று பவுல் பேசும்போது லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆனால் பேதுரு பேசும்போது இருதயம் குத்தப்பட்டது, அது வேற. இது வசனம் சொல்லுது, ஓப்பன் பண்ணிட்டார் காட் இருதயத்தை. யாருக்கு முன்னாடி? பவுலுக்கு முன்னாடி லீதியாள் இருதயத்தை ஓப்பன் பண்ணுறார். இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு. ஏன்னு கேட்டால், இருதயம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஷியஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் உணர்ந்து என் அறிவோடு செய்யக்கூடியதான் கான்ஷியஸ். சப்கான்ஷியஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எனக்கே ஒன்றும் தெரியாது இல்லையா? தூக்கத்தில் பேசுகிறான்ல சிலர்லாம் பார்த்திங்கன்னா, தூக்கத்தில் பேசுவான், பாடுவான். காலையில் என்னடா நம்ம பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அப்படியா தெரியலையேம்பா. இவன் காலையிலேருந்து பார்த்த ஏதோ ஒன்று அவன் மைண்டில் இருக்கும். விளையாடின வீடியோ கேம்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். நைட்டில் தூக்கத்தில் சுட்டுக்கிட்டு இருப்பான். டே அவனை சுடுறா, டே அந்த பக்கம் ஒருத்தன் வர்றான் பாடுறா அப்படிம்பா. காலையில் எழுந்திரிச்சு என்னடா நைட்டில் யாரையும் சுட்டுக்கிட்டு இருந்தியாமே அப்படின்னா, அப்படியா எனக்கு தெரியலையேம்பா. இப்போ இவன் உண்மையிலே நைட்டில் சுடலை, ஆனால் இவன் பார்த்த விஷயம் இவனுடைய சப்கான்ஷியஸில் இருக்கு. அது இவனை அறியாமலே இவனுக்குள்ளது என்ன செய்யுது, வெளியே வருது. இதுக்கு பேர் சப்கான்ஷியஸ் மைண்டும்பாங்க. இந்த வேலையை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளது எப்படி வந்துச்சு? அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான். இதை அவன் இருதயத்துக்குள்ளே ஏற்று ஸ்டோர் பண்ண அவன் நினைக்கவே இல்லை. அவன் அந்த வேலையை செஞ்சான், அது தானாகவே என்ன ஆயிடுச்சு, அவனுக்குள்ளே ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் சினிமா பார்க்கும்போது காரியங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சினிமா தேட்டரை நல்லா மூடிடுவாங்க, இருட்டா மூடி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஏன்னு கேட்டால், வேறு எந்த பக்கமும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதபடி அப்படியே முந்தியெல்லாம் நாங்கள் டிவி வாங்கின புதுசில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் சினிமா எஃபெக்ட் கொண்ட ஃபீல் எங்களுக்கு. ஏன் அந்த எஃபெக்டை கொண்டாந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கும்போது எந்த கான்சன்ட்ரேஷனும் வெளியே போகவே கூடாது. முழுக்க நம்முடைய மைண்ட் எங்கே இருக்கணும், அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும். இப்போ கூட ஷாப்பிங் மால்லாம் போங்க, எந்த இடத்துலையும் பாருங்கள் ஜன்னலே இருக்காது. ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் பாருங்கள் விண்டோன்னு ஒன்று இருக்காது. நீங்கள் உள்ளே போகிறீங்கள, எல்லா பக்கமும் ஷெல்ஃபு தான் இருக்கும். ஷெல்ஃபாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஷெல்ஃபில் பொருளெல்லாம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் பொருள் இருக்கும். ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் விண்டோ பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனை எங்கே கொண்டு வரான், கடைக்குள்ளே கொண்டு வராங்க. உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. இப்போது உங்களை அறியாமலேயே விஷயங்கள் உங்களுக்குள்ளே போகும். அதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது உள்ள இருதயத்துக்குள்ளே பிசாசு என்ன செய்வானா, சினிமா பார்க்கும்போது, அதுக்கு தான் சொல்கிறோம் சினிமா பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்கன்னு சிலர் கேட்குறாங்க. பார்த்தா என்ன தப்பு அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அவங்கள அறியாமலேயே அந்த சினிமாக்குள்ளே இருக்கிற பாவமோ, கோபமோ, மூர்க்கமோ, இச்சையோ ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் போயிட்டே இருக்கும். அது நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம அதெல்லாம் பார்க்கல, சும்மா என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோன்னு. அது உள்ளே போயிடும். அதுக்கு பேர் தான் இருதயத்தை திறத்தல். உங்கள் இருதயத்தை திறந்து ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன செய்கிறான், உள்ளே போடுறான். ஆனால் கர்த்தர் அந்த வேலையை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா, நம்ம கான்ஷியஸ் மைண்டில் அவர் அக்செப்ட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். நம்மளை மயக்கம் கொடுத்து நம்மளை அவரை ஏற்றுக்க வைக்கணும் அவர் விரும்பவே இல்லை. தெரியாமையே நடந்துருச்சுங்க, அந்த வேலைக்கு அவர் விரும்பலை. அதனால தான் வசனம் சொல்லும், இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணால் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு நான் தெரியாமல் ரட்சிக்கப்பட்டேங்க, எனக்கு ஒன்று தெரியவே இல்லை, திடீர்னு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீ வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அதாவது கான்ஷியஸ் மைண்டில் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்னா இருதயத்தை திறத்தல். இந்த வேலையை ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஆனால் 2 பேரை மட்டும் நம்பி செய்கிறார். ஏன் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் திறக்கிறாருன்னா, இப்போ சினிமாவை நீங்கள் பார்க்கும்போது நல்ல கருத்தும் இருக்குது. எப்போவுமே உலகத்தில் இருக்கிறதுல வெறும் தீமையும் கிடையாது, நன்மையும் அதில் கொஞ்சம் கலந்துருக்கும். அதனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த நன்மையை மட்டும் பார்க்குறான், தீமை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். ஆனால் 2ம் அவனுக்குள்ளே போகும். அவன் அறியாமலே 2ம் உள்ளே போகும். போக 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 ஒரு நாள் இவன் பார்த்த நன்மைக்கு தாக்கா தீமையும் உள்ளேருந்து வெளிப்படும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை யாரை நம்பியும் திறக்கிறதில்ல. இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை திறக்க மாட்டார். கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேட்டுக்கிட்டே இருந்துட்டு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க, எது தேவையில்லையோ அதை உங்கள் வியூவில் உங்களுக்கு இது தேவைன்னு போது எடுத்துப்பீங்க, தேவையில்லையா விட்டுருவீங்க. ஆனால் ஒருத்தனை நம்பி கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார். யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுலை நம்பி. ஏன் அப்படி திறக்கிறார்னா, அவங்கிட்டேருந்து வர்றது அத்தனையுமே சுத்தமும் பளிங்கு கொப்பான காரியம்தான் அவனுக்குள்ளேருந்து பாயும். அவனுக்குள்ள தெளிவான காரியங்கள் சுத்தமானதான் வரும். அவனுக்குள்ளேருந்து அசுத்தமான எதுவும் இல்லை, 100% இல்லை. இல்லாததுனால தான் இவனை நம்பி லீதியாள் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார்.
சில நேரத்தில் பிரசங்கியார் சொல்கிறாங்கல்ல, என்னமோ பேசுகிறேங்க, ஆனாலும் அவங்க இருதயம் என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற்றுக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு காரணம், அதுதான் காரணம்னு கிடையாது. ஒரு காரணம் என்னென்னா, பிரசங்கியார் அந்த அளவுக்கு இன்னும் என்ன ஆகலை, ஆயத்தமாகலை. கர்த்தர் அந்த பிரசங்கியாரை நம்பி ஜனங்களுடைய இருதயத்தை அவர் திறக்கலை. அப்படி நம்பி திறக்கணும்னா இவனுக்குள்ளேருந்து பாயிற ஜீவ தண்ணீர் இருக்குல்ல, அது சுத்தமும் பளிங்கு கோப்பான தெளிந்ததாக இருக்கணும். அதில் ஒரு டஸ்ட் இருக்கக்கூடாது. அவனுடைய இச்சையோ அவனுடைய காரியமோ அவனுடைய பாவமோ எதுவும் இவனுக்குள்ளேருந்து அவங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. இவனுக்குள்ளே இருக்குன்னா கர்த்தர் அங்கே திறக்க மாட்டார். இவனை பேச வைப்பார், ஊழியத்தை செய்வாங்க, எல்லாம் செய்வோம். ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே அது போகாது. அவங்க கேட்டுட்டு சில இருதயம் அதை அக்செப்ட் பண்ணும், சில இருதயம் என்ன செய்யாது, அக்செப்ட் பண்ணாது. 100% அக்செப்ட் பண்ணணும்னா எனக்குள்ளேருந்து அந்த சுத்தமான தண்ணி பாயணும். அது சுத்தமும் தெளிவான தண்ணியாக இருந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேருந்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்டார்னா என்னை நம்பி எதிரில் இருக்க இருதயத்தை கர்த்தர் திறப்பார். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நம்பி திறந்தார். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து பிதா என்ன கொடுத்தாரோ அதை மட்டும் பேசுவார். 2, பவுலை நம்பி கர்த்தர் திறந்தார். எனக்கு தெரிஞ்சு இங்கே மாடர்ன் ஏஜில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை நம்பி கர்த்தர் எதிரில் உட்காந்துக்கூடிய இருதயத்தை திறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பில்லி கிரஹாம்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில். அவர்கிட்ட அற்புதம் இருக்காது, அடையாளம் இருக்காது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் காஸ்பல், பெரும் சுவிசேஷம். ஆனால் லட்சக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அழுது ஒப்பு கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, பில்லி கிரஹாம் தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன் தேவைகளை பற்றியோ ஊழியத்தின் தேவைகளை பற்றியோ அந்த நேரத்தில் அவருக்கு இருக்கிற கோபத்தையோ எதையுமே அவர் மெசேஜில் அவர் வெளிப்படுத்த மாட்டார், எதையுமே வெளிப்படுத்த மாட்டார். அங்கே கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் பேசுவார். அதான் பவுல் பேசினது, அதான் இயேசு கிறிஸ்து பேசினது. இதுதான் சிங்காசனத்திலிருந்து சுத்தமும் தெளிவான பளிங்கான நதி புறப்பட்டு ஓடுது. அப்போ அது ஓடினா என்ன ஆகுமா, அந்த 2 கரைகளும் ஜீவ விருட்சம் முளைக்கும்னு இருக்குது. அப்படிதான் இருக்குது அந்த வசனத்தில் கீழே. அந்த 2 கரைகளிலும் என்ன இருக்குது, ஜீவ விருட்சம். அப்போ உன் ஊழியத்திலையா இருக்கட்டும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், உங்களுக்குள்ளேருந்து புறப்படுகிறது சுத்தமும் தெளிவுமான பளிங்கு கோப்பான ஜீவ தண்ணீர் புறப்பட்டா அந்த தாகத்தை ஆண்டவர் அநேகருக்கு தீர்க்கும்படி மாற்றுவார். அப்போ எனக்குள்ளேருந்து அப்படி இருக்கா, இன்னும் எனக்குள் களங்கம் இருக்குது, இன்னும் எனக்குள் டஸ்ட் இருக்குது, இன்னும் எனக்குள் சுத்தமான காரியங்கள் இல்லை, அசுத்தம் இருக்குது. அப்படி இருக்க 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 எனக்குள்ளேருந்து பாயிற தண்ணி அதில் தேவையானதை ஃபில்டர் பண்ணி அங்கே போகமே ஒழிய 100% எனக்குள்ளேருந்து சுத்தமான தண்ணி பாயாது. அப்போ கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறார், நம்ம எத்தனை பேர்கிட்டையும் இன்னும் சுத்தமாக இன்னும் சுத்தமாக உனக்குள்ளேருந்து பாயிற தண்ணி. மணவாட்டியை பற்றி பைபிள் சொல்லுது, அவள் போட்டிருக்கிற வஸ்திரம் எப்படி இருந்துச்சா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி. மணவாட்டியோடைய வஸ்திரம் எப்படி இருக்குதா, சுத்தமும் பிரகாசமுமான, த பியூரஸ்ட் ஒன் லினன் அப்படின்னு இருக்கும், அதில் சுத்தமும் பிரகாசமுமான. அப்போ காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, அதில் பார்த்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரம், அதுதான் சொல்கிறேன், பளிங்கோப்பான தெளிவான தண்ணினா என்ன சொல்கிறோம், மேலேருந்து பார்த்தா கீழே எல்லாமே தெரியும், உள்ளே இருக்கிறது எல்லாம் தெரியும், அதான் தெளிவான அப்படின்றோம். மெல்லிய வஸ்திரம்னா என்ன, உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் தெரியும். அதோடைய அர்த்தம் என்னங்க, இவ்வளோ மெல்லிசா போட்டுக்கிறீங்க எல்லாமே தெரியுது அப்படின்றாங்கல்ல, அதோட அர்த்தம் என்னென்னா அவ்வளவு சுத்தமான காரியங்கள்னு அர்த்தம், பளிங்கு கோப்பான. அப்போ காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எனக்குள்ளேருந்து பாயிற பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளேருந்து போகிறதான வார்த்தைகள், எனக்குள்ளேருந்து போகிறதான சுபாவங்கள், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா, 100%. அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். நமக்குள்ள காரியங்கள் இருக்குது, இப்போவும் சொல்கிறேன், we are not perfect one. அந்த இடத்துக்கு போகணும்னு கர்த்தர். ஏன்னா நான் ஜெயம் கொன்று அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரணும்னா எனக்குள்ளேருந்து சுத்தமான தண்ணி பாஞ்சா மட்டும்தான் அவர் மாதிரி நான் உட்கார முடியும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் எப்படி பிதாவோடு கூட உட்கார்ந்தேனோ உன்னையும் உட்கார வைத்துக் கொள்வேன். எப்படி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வசனம் சொல்லுது, முதலாவதாக எனக்குள்ளிருந்து சிங்காசனத்திலிருந்து சுத்தமும் பளிங்கு கோப்பான ஜீவ தண்ணீர் ஆவியானவர் பாயணும், எனக்குள்ளிருந்து புறப்படணும். அதுதான் ஃபர்ஸ்ட் காரியம். 2வது வாசிங்க, அதே 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து, 2வது சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறா, ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்துருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பல விதமான வெளிப்பாடு இருக்குது. யூதராஜ சிங்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூதராஜ சிங்கம்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோம், ராஜான்னு சொல்கிறோம், எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா,
ஆட்டுக்குட்டி உட்கார்ந்துருக்குதுன்னு சொல்கிறார். அப்படிதானே இருக்குது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுகிறார். ஆட்டுக்குட்டி என்பது என்ன? ஆட்டுக்குட்டி என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்கே நீங்கள் எடுத்தாலும் சரி பைபிளில் ஆட்டுக்குட்டிக்கு கர்த்தர் கொடுக்கறது சாக்ரிஃபைஸ், பலி. முதல்ல எங்கே வராரு பாருங்க, வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 13:13 வாசிங்க. கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால். நல்ல கவனிங்க, இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு பிரமாணம்னு ஆரம்பிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா அவங்க புறப்பட்டு போகிறதுக்கு, 13ஆம் அதிகாரத்தில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டே அவர் சொல்கிறாரு, கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அப்படின்னு இருக்கு. இந்த காரியத்தை எதோடு கூட அவர் கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். அந்த கம்பேரிசனை நீங்கள் படிங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் உள்ள ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். அந்த வசனம் தொடர்ந்து படிங்க. கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால் முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரான, இந்த இடத்த எது கம்பேர் பண்ணுறாரு? உன் பிள்ளைகளுடைய முதல் பேர், ஃபர்ஸ்ட் பார்ன், அதை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு பலி அப்படின்னு சொல்கிறார். அதை எதோட கம்பேர் பண்ணுறாரு? கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால், இந்த ஃபஸ்ட்டு பார்ன் முதல் பேர், உன் பிள்ளையில் முதல் பேர், கழுதை, ஆட்டுக்குட்டி, 3 எங்கே கம்பேர் ஆகும் தெரியுமா? எந்த இடத்துல தெரியுமா? இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே வருவார்ல, வர்றார் தானே. அவர் என்ன சொல்கிறாரு? கட்டப்பட்டிருக்கிற கழுதையை போய் என்ன செய்ய, அவிழ்த்து கொண்டு வா அப்படிம்பார். அவிழ்த்து கொண்டு வந்த உடனே இவர் அது மேலே ஏறி உட்காந்துருவார். அது கழுதை, இவர் ஆட்டுக்குட்டி. புரியுதா? அந்த கழுதையின் தலையீற்றை மீட்கிறதுக்கான இவர் ஆட்டுக்குட்டி. அதே நேரத்தில் இவர் யார்? முதற் பேரானவர். இந்த 3 காரியமும் எங்கே லிங்க் ஆகும்? இந்த வசனம் எங்கே லிங்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள லிங்க் ஆகும். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்பது எதற்கான அடையாளம்? சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம், பலி, அதுக்கான அடையாளம். இயேசுவை பார்த்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசி. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போகும்போதே அவர் பேர் என்னது? தேவ ஆட்டுக்குட்டி. ஃபஸ்ட் எந்த ஆட்டுக்குட்டி? கழுதையின் தலையீற்றை மீட்க வந்த ஆட்டுக்குட்டி. எந்த ஆட்டுக்குட்டி? முதற் பலனாய் பிறந்த எல்லாத்தையும் மீட்க வந்த ஆட்டுக்குட்டி. அப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோன்னா, நீங்கள் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி தானே? அத்தனை பேர் எப்படி உட்காந்துருப்பாங்க? ராஜாவாக தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் ஆட்டுக்குட்டியாக உட்காந்துருப்பார். சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவர் சாக்ரிஃபைஸோடு உட்காந்துருக்கிறார். ராஜா எப்பவுமே தண்டனை தான் கொடுப்பான், தண்டனை வாங்க மாட்டான். எந்த ராஜாவை தண்டனை வாங்குவாரா? ஒரு ராஜா தண்டனை வாங்க மாட்டார். இந்த ஒரு ராஜா மட்டும்தான் தண்டனை வாங்குவார். வாங்கிப்பார், நமக்காக வாங்கிப்பார். சாக்ரிஃபைஸ், கழுதைக்காக ஆட்டுக்குட்டி, முதற் பேரானதுக்காக இயேசு கிறிஸ்து. அப்போது நீங்களும் நானும் அவரோடு கூட ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்காரணும்னா உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் ஆக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, நம்மை நாமே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு சிங்காசனத்தில் ஆளுகை செய்யறதுக்கு தான் ஆசை இருக்குது. ரூல் பண்ணணும், ஆளுகை செய்யணும், அதிகாரம் கையில் வந்துருச்சுன்னா எதையாவது செஞ்சு பார்த்துடணும் அப்படின்றாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அதில் உட்கார்க்கும் போது சாக்ரிஃபைஸ் வரணும். 13ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது வசனம் வாசி. நல்லா கவனிங்க. இயேசுவை பற்றி சொல்லுது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை, தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தான் தேவனிடத்துக்கு போகிறதையும். இப்போ இயேசுகிட்ட என்ன இருக்குது? சகல அதிகாரமும் இருக்கு. சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்கு. பிதா தன் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து, இப்போ பிதா எல்லாத்தையும் கொடுத்துறாரு இயேசுகிட்ட. ஒரு வசனம் சொல்லுது, பிதா, அதே யோவானில் தான் இருக்குது, பிதா தாமே நியாயம் தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவர் வச்சுக்காம யார்கிட்ட கொடுத்துட்டாராம்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொடுத்துட்டாராம், குமாரன்கிட்ட கொடுத்துட்டாராம். நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? குமாரன் கையில் இருக்கு. பிதா இப்போ என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து இயேசு தாமே, அடுத்த வசனம், போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. அதிகாரம் கையில் வந்தோன்னு என்ன பண்ணணும்? அதிகாரம் கையில் வந்த உடனே சீலையை கட்டிக்கிட்டு காலை கழுவணும். உலகத்தான் சொல்கிறான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா.
பதவி வரும்போது அதிகாரம் வரக்கூடாது, பதவி வரும்போது பணிவு வரணும். நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். யோசித்து பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். லேயாளுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ராகேலுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ஆகாருக்கு ஒரு கூடாரம் இருக்குது. கூடாரமே இல்லாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரெபேக்கா தான். வசனம் சொல்லுது, சாராளின் கூடாரத்தில் கொண்டு போய் யாரை வச்சானாமா? இன்றைக்கி மாமியார் ரூம்குள்ளேயாவது நீங்கள் இருப்பீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன அதிகாரம் தான் வருது, அதுவே நம்மளால் முடியல பாருங்க. வசனம் சொல்லுது, அவ்வளோ பெரிய சிங்காசனத்துக்குள் ஆட்டுக்குட்டியை போல உட்கார்ந்துருக்கிறாராம். எப்படி? பலியாகிற ஆட்டுக்குட்டி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ உயரம் கொண்டு போகிறாரோ, வசனம் சொல்லுது, அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை தாழ்த்தினார். உங்களுக்குள்ள அந்த தாழ்மை வந்துட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்துறீங்களோ கர்த்தர் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை உயர்த்துவார். நீங்கள் உங்களை உயர்த்தலில் வரும்போது உங்கள் கண்ணில் ஒரு பெருமை வரும், உங்கள் நடையில் ஒரு பெருமை வரும். வந்துச்சு தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். வந்துச்சு அதாவது அது உங்களை அறியாமலேயே காட்டி கொடுத்துரும். சில ஆட்கள்லாம் பாருங்கள், அவன் இருதயத்துக்குள்ளேயே அந்த பணிவு தானாக இருக்கும். அது வந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக அவனுக்குள்ளே இருக்கும். இப்போ தாவீது எடுத்துக்கோங்களேன், ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அவர் தான் தப்பு பண்ணிட்டார், தாவீது தான் பண்ணிட்டார். பெரிய பிரச்சனை வந்துருச்சு. போய் சொல்லும் போது ஆண்டவர் கேட்பார், நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு? அவன் மைண்டில் நான் எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும் நான் ஒரு மெய்ப்பன் என்கிறது அவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினார், என்னை கொண்டு வந்து கர்த்தர் மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கணும். சிங்காசனத்தில் நீ ராஜான்னு நினச்ச, கர்த்தர் சொல்வார், நான் கட்டிய மகா பாபிலோன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த வசனத்தில் என்னென்னா, அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் ஒரு தூதன் வாய் பார்த்துட்டே நின்று இருக்கான், இப்படி பார்த்துட்டே நிற்கிறான். நான் கட்டிய மகாபாபி அட்ரான் அடிச்சிட்டான் பட்டுன்னு. அப்போனா எவ்வளோ ஷார்ப்பாக அவனை பார்த்துருக்கான் பாருங்க. அவனை அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாயை பார்த்துக்கிட்டே நின்று இருக்கான். சொன்னவனா பட்டீர்னு அடித்தான், ஒரே அடி. 7 வருஷம் கதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? சாக்ரிஃபைஸ், பலி. இந்த கிறிஸ்தவம் என்பது பூமியில் வாழ்வதற்காக வந்த இடம் அல்ல, வாழ்வதில் சாவதற்கான இடம். ஒருத்தன் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்? சிலுவை தூக்கிட்டு என் பின்னாடி வா. சிலுவை எடுத்துகிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? கல்வாரிக்கு போகிறேன். அங்கே போய் என்ன செய்வீங்க? சாவ போகிறேன். இல்லை, நான் கேட்டது ஜீவன் ஆச்சே, அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஏங்க, ஜீவனுக்கு கூப்பிட்டா சாவ கூப்பிட்றீங்க? நீ இங்கே செத்தா தாண்டா அங்கே ஜீவன் கிடைக்கும். இங்கே தாழ்த்தினதான் அங்கே உயர்வு கிடைக்கும். இங்கே வெறுமையானா தான் அங்கே நிறைவாய் நிற்கும். இன்னைக்கு பல நேரங்களிலே சிங்காசனத்தில் உட்காரும் போது, ஏரோது சிங்காசனத்தில் உட்காந்துட்டானாமா, ஆனால் உட்காந்துட்டு ஏரோது பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கும் 12ஆம் அதிகாரம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். மனுஷ சத்தம் அல்ல, ஆர்ப்பரித்தார்கள். செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். நீ உட்கார்ந்திருக்கிறது சிங்காசனம், போட்டிருக்கிறது ராஜவஸ்திரம், அது கர்த்தர் கொடுத்தது. அங்கே உட்கார்ந்து பேசுறியே, அது கர்த்தருடைய வார்த்தை. பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். நான் உட்கார வச்சதுக்கு இந்த சிங்காசனம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது கர்த்தர். கர்த்தர் என்ன சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. ராஜ வஸ்திரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சில நேரத்தில் நமக்கு பழக்கம் இல்லாத வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. ஏன்னா அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச கனம் கொடுத்துருவாரு. சிங்காசனத்து மேலே உட்காந்துருக்கிறேன், ராஜவஸ்திரம் தரிச்சிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆனால் கனம் மட்டும் கர்த்தருக்கு மட்டும்தான் போகணும், எனக்குள்ள வந்துடவே கூடாது. கர்த்தர் எனக்கு சிங்காசனத்தை கொடுப்பாரு, வஸ்திரம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் மகிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் தன்னுடைய மகிமையை அவருக்கு தான் வச்சுப்பார். உட்காந்துக்கிட்டு நான் என்னது, நம்ம டேலண்ட்டு, நான் பாடினதுனால, நான் பிரசங்கம் பண்ணதுனால. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. அதை தடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறது அவங்களோட இயல்பு, அவங்க அன்பில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை அதுலேருந்து பாதுகாத்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? நான் யார் என்பது எனக்கு நல்லா தெரியும். இங்கே நிற்க வச்சது யார், பேச வைக்கிறது யார், இது இந்த வசனத்திலிருந்து இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கொடுக்கறது யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதில் ஏரோதுக்கு ஒன்றுமில்லை.
நான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பது மட்டும் மனசில் இருக்கணும். என்ன உட்கார வச்சாச்சு, ஆனால் நான் யார் தான்? ஆட்டுக்குட்டி தான். மாற்று கருத்து கிடையாது. இயேசு கிறிஸ்து பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து கால்களை கழுவத் தொடங்கினார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உயர்த்தப்பட்டார். உங்கள் உயர்வுக்கான வழி அதுதான். கொஞ்சம் கூட உங்கள் மைண்டில் எதையுமே ஏற்றாதீங்க. கர்த்தர் உயர்வு கொடுக்கும்போது சொல்கிறேன், எதையுமே ஏற்றாதீங்க. தாட்டுக்குள்ளே வரவே வராதிங்க. ஏன் தெரியுமா? உங்களை ராஜாவாக உட்கார வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு நிமிஷத்தில் கீழே தள்ளவும் முடியும். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே அந்த தூதன் அடித்தான். அதுவும் அவரால் முடியும். ஏரோதை உடனே தேவதூதன் அடித்தான். அதுவும் அவரால் முடியும். அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ வேணால் வரட்டும். சிங்காசனத்தில் உட்காரும் போது ரெண்டாவது நமக்குள்ளே இருக்க வேண்டிய குணாதிசயம் சாக்ரிஃபைஸ். நான் பலியாக வந்தேன், நான் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய பவுல் சொல்கிறாரு, நான் ஒன்றுமில்லை, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான எக்ஸ்ட்ரீம், ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீம். நாம் எப்பவுமே சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, கர்த்தர் என்னை அடிமையாகி வைத்திருக்கிறார். ஒரு நாள் நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன். என்னுடைய உயர்வு அங்கே வரும், இங்கே அல்ல. நான் இங்கே சிங்காசனத்தில் எப்படி தான் உட்காந்துருக்கணும்? ஆட்டுக்குட்டியை போல் உட்காந்துருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெபுட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். டெபுட்டினா உதவி, டெபுட்டி கமிஷனர், அப்புறம் டெபுட்டி மினிஸ்டர், அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இந்த டெபுட்டின்னு ஏன் வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வேறு வேலையாக போனாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ ஏதோ ஒன்று, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கறதுக்கு தான் டெபுட்டி. ஸோ அது டெம்பரவரி. திருப்பி அவர் வந்தார்னா டெபுட்டி என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தான் சிங்காசனம் நமக்கு. அவர் வந்துட்டார்னா, அவர் வர வரைக்கும் நான் டெபுட்டி. நான் என்ன நினச்சக்கூடாது, ஆண்டவருக்கு பதிலாக நான் தான் இருக்கிறேன். சிலர்லாம் ஆண்டவருக்கு பதிலாகவே மாறிடுறாங்க. இவங்க தான் காடுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. வாயிலே வார்த்தை இருக்கும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சிங்காசனத்தில் ரெண்டாவது இருக்க வேண்டிய சுபாவம் என்ன? ஆட்டுக்குட்டியின் சுபாவம். அடுத்தபடியாக வாசிங்க 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நல்லா கவனிங்க, இதுதான் இந்த மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட். அதில் யார் உட்காந்துருக்கிறா? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஓடுறாரு, பாயிறாரு. ஆனால் கூட யார் இருக்கிறா? தேவன் உட்காந்துருக்கிறார். தேவன் யாரு? சர்வ வல்லமை உள்ள அவர் தான் எல்லாம். அவர் தான் எல்லாம். அவருக்குள்ளேருந்து தான் இந்த நதி, அவருக்குள்ளேருந்து தான் ஆவியானவர், அவருக்குள்ளேருந்து தான் இயேசு கிறிஸ்து. நான் சொன்னல, தேவன் ஒருவர் தான், அது ஒருத்தர் தான், சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனை பற்றி சொல்லும்போது அவர் ஒன்று தான். இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க அதில், அவ்வளோதான். ஆனால் அனாதியாக உபாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. உபாகம் 33:27 வாசி. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அனாதி தேவன்னா என்ன? ஆதினா கிரியேஷன். ஆதியிலே தேவன் வானத்தையும், கிரியேஷனுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அவர் யாரும் கிரியேட் பண்ணலை, அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறார்ல, அந்த கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அனாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாமல், கிரியேஷனே இல்லாமல் காட் இருந்தார். ஒரு நாள் காட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். அந்த அனாதி தேவன் இருக்குல்ல, அவர் தான் தேவன். எப்போ கிரியேஷன் ஆரம்பிக்குதோ கர்த்தர், கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறார்ல, அவர் தான் தேவன். அவர் சொல்றாரு, நான் தேவன், அவ்வளோதான், என்னை அன்றி வேறு ஒரு தேவன் இல்லை, ஒரே தேவன் தான். நீங்கள் சிங்காசனத்தில் உங்களை கூட உட்கார வச்சிருக்காரு. நம்மளை என்னதான் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, என்னதான் சுத்தமான நதி உங்களுக்குள்ளேருந்து போனாலும் சரி, தான் தேவன் அவரோடு கூட நம்ம உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். அவர் தான் மெயின். அந்த தேவனுங்கிறதான பதத்தை நீங்கள் எந்த இடத்துலையும் எடுக்க முடியாது. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மாறவே, கூட உட்கார வச்சாருன்றதால் நீங்கள் என்னவாயிட முடியாது. இப்போ பாருங்கள், அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை கூட உட்கார வச்சுட்டான், அவள் தலையில் கிரீடத்தையும் வச்சுட்டான். ஆனால் எஸ்தர் ராஜகுமாரத்தையாக தான் மாற முடியுமே ஒழிய ஒரு நாளும் ராஜாவாக மாற முடியாது. அகாஸ்வேரு ராஜா தான், அது அவர் ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு யாரும் வரவே முடியாது.
கூட உட்கார வச்சதுனால நான் ராஜாவை ஆயிடவே மாட்டேன். நான் ராஜகுமாரத்தியாக இருப்பேன். அந்த ராஜகுமாரத்துக்குரிய கணம் எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனால் ராஜாக்குரிய கணம் கிடைக்கவே கிடைக்காது. ராஜா செய்கிறாரு, அவர் நினச்சா வஸ்தி அவர் மாற்றிடுவார், எஸ்தரை கொண்டாந்துருவார். ஆனால் ராஜாவை மாற்றணும்னா தேவனால் தான் மட்டும்தான் முடியும். தேவனை யாராலையும் மாற்ற முடியாது. சொல்றது புரியுதா? அப்போது நான் எங்கே உட்காந்துருக்கிறேன் தெரியுமா? சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஹாட் சீட் அப்படிம்பாங்க. எங்கே உட்காந்துருக்குறோம்? ஹாட் சீட். சர்வ வல்லமை உள்ளவரோட உட்காந்துருக்கிறேன். அப்போ யோசித்து பாருங்க, நான் எப்படி பிதாவோடு கூட உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வைப்பேன். நீங்கள் உட்காந்துருக்கிற சிங்காசனத்தில் கூட யார் உட்காந்துருக்கிறா? தேவன் உட்காந்துருக்கிறார். சில நேரத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி, சிங்காசனத்தில்ப்பா அப்படி தேவன் கூட உட்காரலான்னு. உட்காந்து பார்த்தா தான் தெரியும். உட்காந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம என்னதான் அந்த பூமியில் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், எவ்வளோதான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு ஈக்குவலாக ஒரு நாளும் நீ வரவே முடியாது. அந்த கணத்தை நீ எடுக்கவே முடியாது. ஐ ஆம் அப்படின்னு இருக்கும். நான் தான், என்னை அன்றி வேறு ஒருவர் இல்லவே இல்லை. அந்த தேவனோடு உட்காருவதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரியதான ஒரு சான்ஸ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சான்ஸு. அதாவது சமீபத்தில் பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்தாங்க, ஜனாதிபதி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தெரியுமா? முன்னாடியே போகணும், போயிட்டு இப்படி தான் வரணும், இப்படி தான் நிற்கணும், ஜனாதிபதி கை நீட்டினா தான் நீட்டணும் ஷேக்கன் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து அந்த இதை குத்துறாங்க, அதை வாங்கணும், அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் ஜனாதிபதிக்கு. யோசித்து பாருங்கள், ஒரு ஜனாதிபதி கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பட்டம் வாங்குவதற்கு இவ்வளவு புரோட்டோக்கால் இருக்குமானால், சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை வாங்க போகிறேன். அதுவும் ஒரு நாள் அல்ல, நித்தியமாய் வாங்க போகிறேன். அப்போ எவ்வளவு புரோட்டோக்கால் இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த 2 காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால்தான் நீங்கள் தேவனோடு கூட உட்கார முடியும். ஒன்று, சுத்தமும் தெளிவுமான பள்ளிங்கைக்கு ஒப்பான ஜீவ தண்ணீர் உனக்குள்ளிருந்து ஓடணும். அதான் பைபிள் சொல்லும், கரை திரை அற்ற மனவாட்டி. வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனம் சொல்லும், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். நீ தேவனோட உட்கார போற. அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அந்த அச்சீவ்மெண்ட் வரும்போது நீ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார முடியும். இன்னொரு பக்கம், அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னை தாழ்த்தினார், எவ்வளோக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில் அவர் எதையும் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தன இந்த 2 சுபாவம் தான் தேவனுக்கு மத்தியிலே உட்கார வைக்கிறது. அல்லேலூயா. 2வது, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, அந்த சிங்காசனம் உட்கார்ந்துருக்கிறதுக்கான மிக முக்கியமான, நான் இருக்கிற நேரத்தை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த வசனத்தை சகரியாவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வசனம் யாருக்கு? சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது முழுக்க முழுக்க நியூ டெஸ்ட்மெண்ட் வசனம், புதிய ஏற்பாட்டினுடைய வசனம். அந்த வசனத்தை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க போகிறோம். கடைசியை வாசிங்க. கடைசியை, இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை. எந்த 2 நடுவாக? அதே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு, 2 பர்வதத்துக்கு நடுவாக இருக்குல்ல, இந்த 2க்கு நடுவே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த 2 பர்வதம்னா என்ன? இது வந்து சகரியாவுக்கு தரிசனமாக காட்டப்படுது. அந்த விளக்கம் உங்களுக்கும் எனக்குமான விளக்கம். அவங்களுக்கு ஒன்லி தரிசனம் தான், உங்களுக்கு எனக்கும் தான் விளக்கம். ஏன்னு சொன்னால், அந்த விளக்கத்தை நீங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இயேசு வந்தால் மட்டும்தான் முடியும். இயேசு வராமல் அந்த விளக்கம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இயேசு வந்ததுனால உங்களுக்கு எனக்கு அந்த விளக்கம் கிடைக்குது, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த 2 மலை என்பது எதை குறிக்கிறது? கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24-25 வாசி. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே? ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்குச் சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே.
அங்கே 2 விதமான மலைகளை குறித்து இருக்கிறது. 2 விதமான ஏற்பாடுகள், 2 காரியங்கள். ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று சீயோன் மலை. இப்பொழுது இருக்கிற எருசலேம் என்பது அவர் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அங்கே சுயாதீன பிரமாணம், இப்போ நம்மளது புதிய ஏற்பாட்டு சபை. 2 சபையை பற்றி பேசுகிறார். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். இந்த 2 பிரமாணத்துக்கு நடுவாக என்ன விளங்கும்? சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த 2த்துக்கு நடுவில் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் ராஜாவாகவும் வீற்றிருப்பார், ஆசாரியராகவும் வீற்றிருப்பார். அது மெல்கிசேதேக்கின் முறைமை. ராஜாவும் ஆசாரியரும். நியாயப்பிரமாணம் ஆசாரியத்துவம் தான், ராஜ்யபாரம் தனி. இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தான் ராஜாவும் ஆசாரியரும் 2ம் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்காது. ராஜா தனியாக இருப்பார், ஆசாரியர் தனியாக இருப்பார். இந்த 2ம் ஒன்றா இருக்கிறது எங்கே இருக்குது? ஒரே சிங்காசனத்தில் ராஜாவும் ஆசாரியரும். ராஜாவும் ஆளுகை செய்வார், அவர் ஆசாரியர் அவராகவும் இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்போ உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோமா? ஆளுகை செய்கிறோம்னு இருக்கு. ஒரு பக்கம் ஆசாரியத்துவம் இருக்கு. இந்த 2ம் உடையவர்களாய்த்தான் எங்கே உட்காந்துருக்கணும்? சிங்காசனத்தில் உட்காந்துருக்கணும். அங்கே உட்காந்துருக்கும் போது பலி, இங்கே உட்காந்துருக்கும் போது ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும். இந்த ராஜ்யபாரம்னு உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். பிரைஸ் காட், நம்ம உலகத்தை என்ன செய்ய போகிறோம்? இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆண்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்தாரா இல்லையா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய, இப்போ இவர் அதிபதி ஆக்கிட்டார், இவருக்கு போஸ்டிங் கொடுத்தாச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. இன்னும் பூமியில் என்ன வரல? அதிகாரம் இருக்கு. இவர் நாமத்துக்கு தான் அதிகாரம். அது காற்று அடங்கும், கடல் அடங்கும், விசுவாசத்தினால மலையை பெயர்ந்து போனால் போகும், மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படும், எல்லாம் இருக்கு. ஆனால் லிட்டரலாக இன்னும் என்ன வரல பூமியில்? அது ஆயிடவர் சாட்சியில் தான் அவர் வந்து ராஜாவாக பூமியில் உட்காருவார். அப்போ இதில் என்ன புரிதல் உங்களுக்கு வரணும்? உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சது இந்த பூமியில் ராஜாவாக உட்கார்றதுக்கு இல்லை, ஆளுகை செய்வதற்கு. நான் சொல்றது புரியுதா? நான் ராஜாவாக அழைக்கப்பட்டேன், ராஜாவும் ஆசாரியரும் அழைக்கப்பட்டேன். ஆனால் உலகத்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ அந்த அல்ல. நான் அழைக்கப்பட்டது ஸ்பிரிச்சுவலாக ஆளுகை செய்வதற்கு. நான் உலகத்தின் ராஜ்யபாரத்தில் இருக்க மாட்டேன். ஆனால் உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் கர்த்தர் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். மலையை பார்த்து பெயர்ந்து போனால் போகும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் கையில் இருக்குது. ஒருத்தனை வியாதியை சுகமாக்குற வல்லமை உங்ககிட்ட இருக்குது. செங்கடலை பிளக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது. எரிகோ உடைக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது. கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், நான் செய்யாதவைகளையும் செய்வான். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அத்தாரிட்டி இருக்கு. ஆனால் அந்த அத்தாரிட்டியை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அல்லது மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? ஆளுகை. அப்போனா என்ன அர்த்தம்? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தர் தருவார். லேண்டு வாங்கி போட்டால் ஆளுகை. யார் சொன்னா? யார் சொன்னா? ஆளுகை செய்கிறவனுக்கு லேண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு பிரதமர் இருக்கார், இப்போ அப்துல் கலாம் இருந்தார் அப்படி வச்சுக்கோங்க, நல்ல உதாரணம். அவர் பாருங்கள், இந்தியாவுக்கே ஜனாதிபதி. எவ்வளோ லேண்ட் இருந்துச்சு அவர்கிட்ட? அவர் வாங்கின ஏதோ சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட், அவ்வளோதான். இந்தியாவே மொத்தம் அவருக்கு சொந்தமா? இல்லை தானே? கரெக்டாக நான் சொல்கிறது. ஒரு காலத்தில் ராஜாக்கள் முழு ராஜ்யத்தையும் பிடிச்சாங்க. அதனால் அந்த நாடே அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தமா? இங்கிலீஷ்காரன் எல்லாத்தையும் வச்சுருந்தான், இந்த நாடு அவன்தா? இல்லை இல்லை, இந்த ஆளுகையெல்லாம் போயிடும். உண்மையான ஆளுகை என்ன தெரியுமா? கர்த்தர் பாவத்தின் மேலும் இந்த உலகத்தில் உள்ள சாத்தானின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஆளுகை செய்யும்படி வச்சிருக்கிறாரு. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய். யூ மஸ்ட் நோ த அத்தாரிட்டி. இங்க பிரச்சனையே என்ன தெரியுமா? உனக்கு ஆளுகையை உங்களுடைய வேற பக்கம் திருப்பி விட்டா. ஒரு நாள் இது வந்துச்சு பேப்பரில், ஒருத்தர் போய்
தேர்தலுக்கு வந்து பரப்புரை செய்கிறார், பிரச்சாரம் பண்ணுறார். போகும்போது அவர் ஒரு ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சார் இது உங்கள் ஏரியாவே இல்லை. அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் தொகுதிக்குன்னு பார்த்தா அது அவர் தொகுதியே இல்லையா. அவர் தொகுதி 2 தெருவுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சான். இவர் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதுவும் நம்ம தொகுதி தான் நினச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். அவன் சொல்லியிருக்கான், சார் உங்கள் தொகுதி அது 2 எலெக்ஷன் 2 தடவை முடிஞ்சிச்சு, இது வேறு ஆளுது, வேறு வேட்பாளர், அவர் வராரு. உடனே இவர் சமாளிக்கிறார், பரவாயில்ல இதுவும் நம்மள் தான் அப்படின்னு திரும்பி போயிட்டார். அந்த மாதிரி நமக்கு எது ஆளுகைன்னே தெரில. இப்போ நம்ம பாட்டு உட்காந்துட்டு இல்லாத போல அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்காரு, சிங்காசனம் மேலே உட்காந்துருக்கிற ஆளுகை. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் ராஜாவாக எந்த சிங்காசனத்தில் உட்காரல, ஆனால் பூமி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, அந்த அதிகாரம் தான் உங்ககிட்ட இருக்கணும். அப்படிங்க நீங்கள் பைபிளில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. எலியா வனாந்தரத்தில் இருந்து தானே ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப் பயந்தானா இல்லையா? பயந்தான்ல. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் ஒரு தீர்க்கதரிசி. ஏரோது பயந்தானா இல்லையா? பயந்தான் தானே. அதுதான் சொல்கிறேன். இப்போ இஸ்ரவேலில் ராஜா இருக்கான், எலிசாவை பார்த்து பயப்படுறானா இல்லையா? எலிசா சொன்னால் கேட்குறானா இல்லையா? நடக்குது இல்லை. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்முடைய ஆளுகை என்பது சில ஊழியக்காரங்கிட்ட நான் பார்க்கும்போது அவங்க செய்வாங்க, கர்த்தர் உன்னை நொறுக்குவார், கர்த்தர் உன்னை குத்துவார், கர்த்தர் உன்னை கை வெட்டுவார். அவர் என்ன அடியாளா? அவர் ஆண்டவர் அடியாளாக வச்சிருக்கிறோம். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். என்ன பண்ணுவார்? யுத்தம் செய்வார். என்ன பண்ணுவார்? எதிரில் இருக்கிறோம் கையை உடைப்பாரா? உனக்கு ரத்தம் சிந்தினவர் அவனுக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உன்னை மீட்டவர் அவனை மீட்க விரும்புகிறார். இன்னைக்கு உன்னை அடித்த போது உனக்கு வலிக்குது இல்லை, நீ ஒரு நாள் ஏற்கனவே இன்னொருத்தனை அடிச்சல்ல. ஒரு 10 வருஷமா நம்ம பாவம் செஞ்சுருக்கோம்ல, நம்ம பேசி அர்த்தம் இருதயத்தை உடச்சி அர்த்தம் தூக்கம் இல்லாமல் இருந்தாம்ல, அப்போ நம்மளை மன்னிச்சாரா இல்லையா? இப்போ கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு அவனை மன்னிக்கிறதுக்கு. அப்போனா அவனை குத்தும் கொலை பண்ணும் பல்ல உடையும் என்பது அல்ல ஆளுகை. உங்கள் மேலே அந்த பயம் வரக்கூடாது. எந்த பயம் வரணும் தெரியுமா? இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவங்கிட்ட பேசினா இவனுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கர்த்தர் வருவார். அந்த பயம் இருக்கணும். இவங்க கூட எதுக்காக ஆகாப்பு எலியா கூப்பிட்டா வரான்? போய் சொல்கிறாப்புல, இவங்கிட்ட போய் சொல்லுவாப்புல, நீ போய் என்ன செய்ய, உபதியா கிட்ட சொல்லுவாப்புல, நீ போய் என்ன செய்ய, எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லும்பாரு. ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான். ராஜா இவனை பார்க்க வனாந்தரத்துக்கு வரான். இவன் போதாத குறைச்சலுக்கு அவனை எதிர்த்து பேசிவிட்டு அப்புறம் சொல்லுவான், சரி மழை வர மாதிரி இருக்குது வீட்டுக்கு சீக்கிரம் போகும்பா. ஏய் நீ தானடா என்னை கூப்பிட்ட, பேசுறதுக்கு கூப்பிட்டேன், அப்புறம் பேசி முடிச்சுட்டேன் வீட்டுக்கு போகும்பா. இப்படி ஒரு ராஜா கிட்ட அத்தாரிட்டியோடு இருக்கணும்னா யோசித்து பாருங்கள். எந்த ராஜாவாது, ஆகாப்பே அப்படித்தான். ஆகாப் சொன்னால் ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருத்தன் போ என்றால் போகிறான்டா, நூற்றுக்கு அதிபதி. அதை விட பவர் யாருக்கு இருக்குது? ராஜாவுக்கு இருக்குது. ஆனால் அந்த ராஜாவை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான் வான்னு, அவன் வரான். அப்போ இதுக்கு காரணம் என்ன? அதுதான் உன்மேல் உள்ள அபிஷேகம், அதுதான் உன்மேல் இருக்க ராஜரீக அபிஷேகம். அதை நீ வார்த்தையினால் கொண்டு வரக்கூடாது, உன்னை பார்த்தாலே வரணும். உன் மேலே அந்த மகிமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க. அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கான் பைபிளில் இல்லையா? அது ஒரு ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட்டு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உலகத்தை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். அந்த தைரியம் அவனுக்கு வந்துடும். அது வந்துடும், அவ்வளோதான். அவன் மற்ற ராஜாக்கள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனால் அவன் செய்வான். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது. தன்னை அறியாமலே அது எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் அப்படி இருக்கும். அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது. அந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த பவர் இருக்கிற மாதிரி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அது என்ன செய்யும் தெரியுமா? ஆளுகை செய்யும். எதை? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை ஆளுகை செய்யும். அதை உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. சிலர்லாம் இன்றைக்கும், இப்போ கூட 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க இந்த பிசாசெல்லாம் நம்மளை ஏதாவது செய்யுமான்னு. நீங்கள் பயந்தீங்கன்னா செய்யும். ஏன்னா நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. பயந்தா செய்யும். தைரியமாக ஒன்று செய்ய. ஒரு தங்கச்சி ஒருத்தி என்ன பண்ணால், ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாள். ஃபோன் பண்ணி அண்ணே இன்றைக்கி எனக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க, அண்ணே இதை பண்ணிட்டாங்க, நைட்டு பார்த்தேன் என் வீட்டு தலைக்கு மேலே சர்பம் தொங்குதுன்னு. நான் திடீர்னு எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். நான் கேட்டேன், ஏம்மா இதெல்லாம் உனக்கே தோணுதா, யாராவது உனக்காக சொல்கிறாங்களான்னு? அப்போ தான் சொன்னாப்புல, ஒருத்தர் எனக்கு ஜோமனி சொல்லுவாங்கண்ணே, உன் வீட்டில் பாம்பு இருக்குது, உன் வீட்டில் அது தாயத்தை வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்கண்ணே. அப்புறம் ஒரு நாள் காலைல ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம், இதில் ஒன்று கலந்துட்டேன் நீ குடிச்சிடாத அப்படின்னு.
அவங்க சொல்லிட்டாங்களாம், உனக்கு யாரோ கலந்து கொடுக்க போகிறாங்க, நீ குடிக்காத அப்படின்னு. பயந்து 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 டெய்லி பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். அவங்க செஞ்சிருவாங்க, செய்வனை செஞ்சிருவாங்க, இவங்க அதை பண்ணிடுவாங்க, இவங்க இதை பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் காலைல பேசும்போது ஆவியானவர் சொன்னார், ஏம்மா உனக்கே இவ்வளோ செய்வாங்கன்னு சொன்னால் ஊழியம் பண்ணுற எங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்யணும், பிசாசு எவ்வளோ செய்யணும். நாங்கள் எவ்வளோ போயிட்டு வரோம், எங்களை எதுவுமே ஆகாதபடி தேவன் பாதுகாக்கிறாரு, உன்னை பாதுகாக்க மாட்டாரா? முதல்ல இந்த பேசுகிற ஆள்கிட்ட நிறுத்திடுன்னு சொன்னேன். ஒரு ஆள் ஃபோன் பண்ணுது, அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிரு, நிறுத்திடு, பேசாத. ஏன்னா சில ஆட்களுக்கு இதே வேலை. உன் வீட்டு வாசப்படியில் அதை வச்சுருக்காங்க, பின்னாடி மரத்துக்கடியில் இதை வச்சுருக்கிறாங்க. சில ஆட்கள்லாம் இந்த மாதிரி சில மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அந்த ஆட்கள் ஸ்பிரிச்சுவல்லையும் இருக்கும். இதுவும் நிம்மதியாக இருக்காது, கூட இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க கூடாது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், பாம்பு வாயை பழக்குது, அதை இதை பழக்குது. இப்போவும் சொல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் தான் ஆளுகை செய்கிறவர்கள். உங்களை ஆளுகை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான், வேற யாரும் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. எதுக்கெடுத்தாலும் சில ஆட்கள் பயம். அப்போ கவனிங்க, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிட்ட என்ன இருக்கணும்? அத்தாரிட்டி, ஆளுகை. இந்த உலகத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அவர் சொன்னார், நான் ஜெயித்து எப்படி அதிகாரம் பெற்றேனோ அதை நான் உன் கையிலையும் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆளுகை இருக்கணும். ரெண்டாவது, அதே வசனம் வாசிங்க, சகரியா 6 திருப்பி வாசிங்க, 13 வாசிங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். அடுத்து என்ன செய்வார்? ஆசாரியராகவும் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரியத்துவம்னா என்ன? பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு நித்திய ஆசாரியனாக இருப்பாய் அப்படின்னார். அப்போ அந்த ஆசாரியத்துவத்தினுடையதான மிக முக்கியமான காரியம் என்ன? அதான் இம்பார்ட்டன்ட். ஆரோனை பார்த்து சொல்லும்போது, நீ ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும்னு சொல்வார். அப்படி தானே இருக்குது, ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும். அப்போ ஆசாரியத்துவம் என்பது என்ன? ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிகாரம், ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசுதல். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் அவன் என்னவா இருக்கிறான்? ஒரு மீடியேட்டர். அந்த இடத்துக்கு இப்போ யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார், ஆசாரியராகவும் இருப்பார். இப்போ உங்களை என்னையும் கூப்பிட்டுருக்கிறார். எது கூப்பிட்டுருக்கிறாரு? ஆசாரியராக. நீங்கள் நானும் ஜனங்கள் பாவத்துக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன தெரியுமா? தேவனிடத்தில் ஜனங்களை சேர்க்கிற வேலை. உங்களுக்கு எனக்கும் அந்த வேலை இருக்குது, ஆசாரியர் வேலை இருக்குது. எல்லாருக்கும் ராஜா வேலை பிடிச்சிருக்குது, அத்தாரிட்டி, பிசாசை விரட்டணும். பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புத அடையாளத்தோடைய ஊழியம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? பயங்கரம். தீர்க்கதரிசி ஆகணும்னா ரொம்ப இஷ்டம், ஹீலிங் ரொம்ப இஷ்டம், அதே மாதிரி பிசாஸ் விரட்டுறது, டெலிவரன்ஸ் ரொம்ப இஷ்டம். அதெல்லாம் இருக்கு. ஜனங்களுக்காக பரிஞ்சு பேசுகிறது வசனம் சொல்லுது, எல்லாவித விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? விண்ணப்பங்களை ஏறிடுங்க அப்படின்னு இருக்குது. மன்றாடுதல் என்ன ஒரு 3-4 காரியங்களை சொல்லுவார் பவுல். எல்லாவித ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் உங்கள் மன்றாட்டுகளை ஏறிடுங்கள் அப்படிம்பார். நம்முடைய வேலையே அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசுதல். ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கிறது அந்த காலம், இயேசு சுமந்துட்டார். இப்போ நாம் ஜனங்களுக்காக போய் நிற்கணும், பரிந்து பேசணும். இன்னைக்கு ஆளுகை செய்யறதுக்கு ரெடி, பிசாசு விரட்டுறதுக்கு ரெடி, ஹீலிங்க்கு ரெடி, இப்போ வரங்களை பயன்படுத்துறதுக்கு ரெடி. தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜனங்களுக்காக மன்றாடுதல் தான் ஆசாரித்துவம். இன்னைக்கு எத்தனை பேர் ஜனங்களுக்காக? ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணே ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார். என்னம்மா ஊழியம்? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்னோன்னே, ஜப ஊழியம் கொடுத்துருக்கிறாரு. அப்படியா? ஜப ஊழியமா? அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நமக்கு 5 ஊழியம் தானே தெரியும். ஜப ஊழியம்னா என்னென்ன? ஆண்டவர் எனக்கு யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உணர்த்துறாரோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன் உட்காந்து. அவ்வளோதான். நான் சொல்கிறேன், இதுதான் பேக் போன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். பெரிய ஊழியங்களுடையதான ஒரு அந்த முதுகெலும்பு அதுதான். அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன் பிள்ளைங்கிட்ட, நான் வெளியே ஊழியத்துக்கு போகிறேன், எனக்காக ஒரு 1/2 மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க உட்காந்தும்பேன். ஏன் தெரியுமா? மேடையில் நின்று பேசுறது, உண்மையிலே சொல்கிறேன், மேடையில் நின்று பேசுகிறதுக்கு தைரியம் இருந்தால் போதும். ஆனால் ஜெபம் இருந்தால்தான் இங்கே மகிமை விளங்கும், இங்கே ரிசல்ட் கிடைக்கும். ஏதோ மீட்டிங் கூப்பிட்றாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு சில நேரத்தில் முடியும், டேலண்ட்டில் கூட பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் ரிசல்ட்டுங்கிறது எங்கேயோ யாருடைய முழங்காலுக்கு கீழே தான் இருக்குது. நான் சொல்லுவேன், நல்ல ஜெபிக்கிற பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஊழியத்தில் பெஸ்ட்டாக சாதிக்க முடியும்.
நீங்கள் தனியாக ஓடவே முடியாது. இது அப்படி ஓட முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையில் ஜெபிக்கும்படி போனார்கள். அவங்க ஜெபிக்க போனாங்க. அலங்கார வாசல்ல இருந்தவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஜெபம் இல்லாமல் அற்புதம் இல்லை, ஜெபம் இல்லாமல் ஊழியம் இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜெபமே வேணாம், எதுவுமே வேணாம், மினிஸ்ட்ரி மட்டும் நல்லா நடக்கணும். முடியாது. தேவ சமூகத்தில் நீ ஆசாரியனா இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது. இயேசு பாருங்க, ஆசாரித்துவத்தை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சார். அவர் பலியானார், அது இப்போ ஆளுகை செய்கிறார். அவர் பலியான பிறகு தான் ஆளுகை. ஆசாரித்துவம் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நிறைய பேர்கிட்ட இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி எல்லாத்தையும். நீ மேய்ச்சலை கண்டடையணும்னா, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு உள்ள, அப்புறம் தான் வெளியே. உள்ளுக்குள்ள ஜெபம் இல்லாமல், உள்ளுக்குள்ள ஆசாரியத்துவம் இல்லாமல் வெளியே ரிசல்ட் வரவே வராது. வெளியே ரிசல்ட் நான் சொல்கிறேன், இப்போ இங்கேருந்து பேசுகிறேன்ல, இங்கேருந்து பேசணும்னா காலையில் காத்திருக்காமல் இது நடக்காது. காலையில் காத்திருக்காமல் இது என்ன செய்யாது, நடக்காது. எதுக்கு சொல்கிறேன், காத்திருக்காமல் ரிசல்ட் வராது. ஆசாரியத்துவம் இல்லாமல் ராஜ்யபாரம் வெற்றி பெறாது. யோசிச்சு பாருங்க, தாவீது ஜெயிக்கணும்னா இங்கே ஆசாரியத்துவம் கரெக்டாக இருக்கணும், இங்கே காரியங்கள் உள்ளுக்குள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி கரெக்டாக. எங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி வாங்குதோ அங்கே தோற்றுருவாங்க. அது எரிகோவாக்கிலேருந்து ஆயுப்பட்டினத்துக்கு போவாங்க, அங்கே அடி வாங்கினாங்க. ஏன் அடி வாங்கினா, ஸ்பிரிச்சுவாலிட்டி தப்பாக போச்சு. அதே பலம் உள்ளவங்க தான், எல்லாம் போர் சேவர்கள் தான், எல்லா டேலண்ட்டும் இருக்குது. ஆனால் சக்ஸஸ் என்பது முழங்காலுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு காரியம் இருக்கணும். அதுக்கு நடுவில் சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்குது. அல்லேலூயா. அப்போ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார போகிறோம், உட்கார வைக்க போகிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, கூட உட்கார்றவனுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இன்னும் இருக்குது. இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம அதை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம 3 சிங்காசனத்தை பற்றி பார்த்தோம், ஆனால் 2 தான் பார்த்துருக்குறோம், இன்னும் ஒன்றும் பார்க்கவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சிங்காசனத்தில் உட்காரணுன்றவனுக்கான குவாலிஃபிகேஷன். அவரோடு கூட உட்காரணுன்னா இதெல்லாம் செஞ்சால் அவரோடு கூட என்ன செய்ய முடியும், உட்கார முடியும். சும்மா போய் கர்த்தர் கிருபை உள்ளவர் கூட்டு போய் உட்கார வச்சுருவார், அதெல்லாம் செஞ்சுருவார் இல்லை. ஆண்டவர் உங்ககிட்டையும் சில காரியங்களை எதிர்பார்க்குறார். கிருபை இருக்கிறதுனால கிரியை இல்லாமன்ற அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க கிரியையே தேவையில்லைங்க கர்த்தரோட. எப்படி கிரியையெல்லாம் விட முடியும்? நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் ஒரு கிரியை எதிர்பார்க்குறார். கர்த்தர் கிருபை உள்ளவன்ட்டு நீங்கள் கட்டில் படுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்துடுமா? அடுப்பை எரிய வச்சு நீங்கள் செய்யணும்ல. கர்த்தர் கிருபை உள்ளவன் வந்துடுமா? எதுவுமே வராது. சிலர் சொல்லுவாங்க காக்கா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துச்சு, அது கூட நீ கேரி தாற்றங்கரைக்கு போகணும்ல, வேற எங்கே இருந்தால் வராதுல்ல, காக்கா வராதுல்ல, ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போகணும்ல. அதுதான் கிரியை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம் தானாய் வரும். இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு சிங்காசனம் உட்கார வைக்க அழைச்சிருக்கிறார். நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன் அவசியமாக இருக்குது. இல்லாமல் சிங்காசனத்தில் உட்காரவே முடியாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நாம் தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சது ஆளுகைக்கு தான், அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கத்தான். நீங்கள் படுகிற பாடுகள், பிரயாசங்கள், கடந்து போகிற பாதைகள், வனாந்தரங்கள், சில பிரச்சனைகள், மென்டல் டார்ச்சர்ஸ், என்னென்னமோ இருக்கு. இது எல்லாமே நீங்கள் கடந்து போகிறதான ஒரு வழி, அவ்வளோதான். இதனுடைய முடிவு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்றவங்களுக்கு முதலாவதாக சுத்தமும் தெளிவான பளிங்கு கொப்பான பரிசுத்த ஆவியினுடைய மகிமை அபிஷேகம் உனக்குள்ளிருந்து பாயணும். 2வது, ஆட்டுக்குட்டியை போல ஒரு தாழ்மை, சாக்ரிஃபைஸ், பலி இருக்கணும். அடுத்தபடியாக ஆளுகை, ஸ்பிரிச்சுவல் ஆளுகை, மிரட்டுற ஆளுகை கிடையாது. கர்த்தருடைய நொறுக்குவார், அடிப்பார், அது கிடையாது. உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு பலன் உண்டு. அதை பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலாக ஒரு பயம் வரும். ஆசாரியத்துவம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். இன்னும் வேதத்தில் நிறைய சிங்காசனங்களை குறித்து, அதில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது. இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே வரும்போது அவர் எப்படி சிங்காசனத்தில் பிதாவோடு கூட உட்கார்ந்தாரோ அதே போல நம்மையும் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ண போகிறோம். ராஜாக்களும் ஆசாரியமாய் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த பங்குள்ளவர்களாய் நாம் மாறணும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே,
தர்மையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வரும்பொழுது நாங்கள் ஜீவ விருட்சத்தை பெறுகிறவர்களாக, உம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக காணப்பட கிருபை பாராட்டும். இந்த வார்த்தை 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.